வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு அப்பாவும் பொண்ணும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது அந்த அப்பா கேட்குறாரு, என்னம்மா பிரச்சனை, ஏன் நீ எப்பொழுதுமே சோகமாகவே இருக்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. இல்லைப்பா, உங்களுக்கு தெரியும்ல, நான் வந்து காதலிச்சு தான் என் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் ரொம்ப அவர் மேலே காதல் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ நான் சந்தோஷமாகவே இல்லைப்பா, ரொம்ப சேடாகவே இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, நீ ஏன் சந்தோஷமாக இல்லை அப்படின்னோடனே, இல்லைப்பா அவருக்கு வந்து சில பேட் ஹேபிட்ஸ் இருக்குது, சில விஷயங்கள் அவர் பண்ணுறது எனக்கு பிடிக்கிறது இல்லை, அவர் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் அவர்கிட்ட என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, சொல்ல முடியல அப்படின்னதுக்கு அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, பாரு, நீ வந்து ஒருத்தரை லவ் பண்ணும்போது அவங்கள வந்து முழு மனசாக நீ ஏற்றுக்கிற, அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு ஏற்றுக்கிற, கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் வந்து இப்படி மாறணும் அப்படின்னு மாறணும்னு நீ நினைக்கும் போது தான் உனக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. நீ ஒரு மனுஷனை ஏற்றுக்கும் போது நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே சேர்த்து தான் நீ ஏற்றுக்கணும். நீ வந்து எனக்கு இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும்னு அவளை மாற்ற ட்ரை பண்ணினாவே உன்னோட வாழ்க்கை தோற்று போயிடும். நீ வந்து அவரை நான் மாற்றி தான் ஆகணும், வழிக்கு கொண்டு வரணும்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னா உனக்கு இந்த வாழ்க்கை செட் ஆகாது, நீ வந்து என் கூட வந்துரு, அந்த வாழ்க்கை வேண்டாம். ஆனால் அவரை முழு மனசோட ஏற்றி அவர் எப்படி இருக்காரோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன், நீ எப்போ முடிவு பண்ணுறியோ நீ அப்போ வந்து நீ சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்கும், உன்னைய வந்து விட்டுட்டு போகிறேன் அப்படிம்பாரு. இப்போ இந்த பொண்ணு யோசனை பண்ணிவிட்டு, நான் எப்படிப்பா அவரை மாற்றாமல் இருக்க முடியும்னா, அவரை நீ மாற்ற ட்ரை பண்ணுறதோட நீ ஃபஸ்ட்டு எப்போ உன்னையே நீ மாற்றிக்கணும்னு ட்ரை பண்ணுறியோ அந்த வாழ்க்கைக்கு நீ எப்படி உன்னைய வந்து அந்த வாழ்க்கை 2 பேரும் பரஸ்பரமாக வாழ்கிறதுக்கு எப்படி வாழணும்னு நீ உன்னை எப்போ மாற்றம் உனக்குள்ளே கொண்டு வரியோ அன்னைக்கு தான் வந்து உனக்கு வந்து அந்த குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும், நீ வந்து உன்னோட காதல் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார். அப்போ தான் இந்த பொண்ணுக்கு தெரியுது, ஓகே, மாற்றம்ங்கிறது நம்ம மற்றவங்கிட்ட வரக்கூடாது, என்கிட்ட தான் வரணும்னு சொல்லுது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ரூ லவ். நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, லவ் பண்ணும்போது அவன் இப்படி இருந்தான் அப்படி இருந்தான், ஆனால் லவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவங்க மாறிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க மாறலை, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் மாறுது. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அவங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு எல்லா உரிமையும் அவங்க மேலே இருக்க சொல்லி எல்லா அதிகாரத்தையும் அவங்க மேலே பண்ணுறோம். இது வந்து ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும், அப்படி இல்லை, அவங்க ஒரு மனுஷனை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த 2 பேருக்கும் நடுவில் எப்படி ஒரு ஒரு நிம்மதியான ஒரு பேலன்ஸ் லைஃப் வாழணும்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த நாள் மட்டும் இல்லை, எந்த நாளுமே நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஓகே.